Hi guys, welcome back to V3 Universe. So after that, again back to vlog. இன்றைக்கி என்னடான்னு பார்த்தீங்கன்னா என்னோட சட்டெல்லாம் பண்ணிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இன்றைக்கி தான் வந்து மாலை போட்டு எவ்வளோ 32 days மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் நம்ம வீட்டில் வந்து கன்னி பூஜை ஆக்சுவலாக வந்து நானும் அப்பாவும் முதல் வருஷம் நிறைய விரதம் காப்பு கட்டினது எதுவுமே இருந்தது கிடையாது. முதல் வருஷம் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கோம். என்ன ப்ரொசீஜர்னு தெரியாமல் நிறையா ப்ரொசீஜர். அதனால் வந்து சினிமாவில் போய் எப்படி நம்ம பட்டரபுத்து கிளாஸ் போவோமோ அந்த மாதிரி வந்து நான் ஐயப்பனுக்காக நிறைய பேர்த்துட்டு போய் கிளாஸ் போனேன். சைடு சென்ட் 2 பழனிமலை முருகனுக்கு கண்டிப்பாக நான் கரெக்டாக இருப்பேன். ஸோ அதோட நம்பிக்கை எனக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நானும் போய் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுவாங்க. அந்த வரைய செய்த பாவங்களை வந்து எதாவது மன்னிச்சுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி இன்றைக்கி ஃபைனலாக ஆக்சுவலாக வந்துட்டு 18ஆம் தேதி மலைக்கு கிளம்புறோம். 19ஆம் தேதி மலையில் இருக்கணும். 19ஆம் தேதி மலைக்கு மேலே டிக்கெட்டு. 20ஆம் தேதி நான் அப்படியே சாமி பார்த்துட்டு 21ஆம் தேதி நான் இங்கே மலைக்கு கீழே இறங்கி நான் வந்த பிளான். ஆல்ரெடி சாட்டர்டே சண்டே இங்கே வந்துடுவோம். ஸோ 16ஆம் தேதி இன்றைக்கி என்ன டைம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி 16. இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் கன்னி பூஜை. ஸோ கன்னி பூஜை கொஞ்சம் வந்து அங்கெங்கேயோ பயந்துக்கிட்டே இருந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல், பட் அங்கங்கே குருசாமிகள் வரைந்தாங்க. அதே மாதிரி சாமி ஒரு 11 ஆட்களை வச்சுட்டு நம்ம வீட்டு ஆட்களை வந்து ஒரு 50 பேர்கிட்ட கூப்பிட்டு நம்ம இந்த மாதிரி வீட்டிலே கன்னி பூஜை பண்ணலாம். கோயிலில் பண்ணுறதோட வீட்டில் பண்ணுறது நல்லது நாங்கள். ஸோ அதனால் வீட்டிலே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த டே தான் இன்றைக்கி. ஸோ இப்போ தான் நான் வந்து குளிச்சு விரத விட்டு நான் கோயிலுக்கு போகிறேன். சாமி கும்பிட்டு அண்ட் தென் மதுரையில் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது. நேற்று ஆக்சுவலாக வந்துட்டு இந்த இருமுடி பை எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ இன்றைக்கி சின்ன விஷயங்கள் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. பூ, மாலை இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அது போய் வாங்கணும். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்க சாமி வச்சு பண்ணிடலாம் பிளான் பண்ணது. பட் ஆனால் வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்களே சாமி வந்து ஒரு தரேன் சொன்னாங்க. அது வந்து கடவுள் புண்ணியம். அந்த டைமில் எனக்கு வந்து டக்குன்னு அவரே வந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ வீட்டிலேருந்து எங்கிட்ட படிக்கட்டு எல்லாமே இருக்குது, நீங்கள் எதுக்கு வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுவும் இன்றைக்கி வீட்டில் வச்சு நம்ம பெருசாக சாமி படம் வச்சு நம்ம சாமி கொடுக்குறோம். அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் வந்து லைவ் 1 by 1 நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க. ஃபுல் வீடியோ நான் ஆட் பண்ணுறேன் இன்றைக்கி. பாருங்கள் கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தட்ஸ் ஆல் மார்னிங் கிளைமேட். அது என்னன்னே தெரில கைஸ். ஸோ மாலை போட்ட நேரமாக என்னான்னு தெரில. இத்தனை வருஷமாக இவ்வளோ கூலிங் இருந்தது கிடையாது. நேற்றுனா கிட்டத்தட்ட ஒரு 13 டிகிரி நைட்டு. ஸோ வெளியில் வரவே முடியல, அந்தளவுக்கு பயங்கர குளிராக இருக்குது. பட் ஓகே, ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால். ஸோ செமையாக இருக்குது கிளைமேட்னா. எனக்கு வந்து ஏதோ நம்ம வேற எங்கேயும் இருக்குமா, ஏதோ மலை பிரதேசத்தில் எங்கேயும் இருக்குமா, நம்ம மதுரையில் இருக்க மாதிரி எங்கள் ஊரோட திருப்போனம்டா, எங்கள் ஊர் இப்படி இருந்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ கிளைமேட் அல்ட்டியாக இருக்குது. இங்கேயே எப்படி இருக்குன்னா மலைக்கு மேலே எப்படி இருக்குன்னு போதும் தெரில. ஆனால் நிறைய பேர் போயிட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா பயங்கரமாக குளிருது, அங்கே குளிக்க அலோவ் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பட் போனால் தான் நமக்கு தெரியும். நம்ம முன்ன போனது கிடையாது. ஸோ மாடிக்கு எதுக்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா லைட் செட் பண்ண போகிறோம். சீரியல் லைட்டு தொங்க விட்டு. ஸோ அதுக்காக ஆட்கள் வர சொல்லியிருக்கேன். நான் வருவாங்க, இனிமேல் தான் வருவாங்க, மாட்டுவாங்க. அதுக்குள்ளே நான் போய் கோயிலுக்கு போயிட்டு அந்த விரதம் விடணும். இப்போ நான் அப்போது எங்கள் ஊர் சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். எல்லாருக்குமே தெரியும், மேபி என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எங்கள் ஊருக்காரங்களுக்கு தெரியும். நிறைய பேர் என்னை வந்து வெளியில் ஃபாலோ பண்ணி நிறைய வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்காக நான் இந்த வீடியோ சொல்லிகிட்ருக்கேன். எங்கள் ஊர் சிவன் கோயில். ஸோ இதான் வந்து நான் டான்ஸ் பண்ண இடம். இதெல்லாம் வந்து என்னோடய பெரிய ஹிஸ்ட்ரி. இதெல்லாம் சொல்லணுன்னா நிறைய இது இருக்குது, ஸ்டோரி இருக்குது. அதனால் ஒரு நாள் உங்களுக்கு விளாகில் நான் சொல்கிறேன். நான் உள்ளே நிறையா வந்து நான் ஏன் கோயிலில் வீடியோ நான் எடுக்க மாட்டேன், பொதுவாக இந்த கோயிலில் வீடியோ எடுக்க மாட்டேன். இங்கே அண்டர் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் இங்கே நிறையா போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே எல்லாமே ஒர்க்ஸ் எல்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய இடங்களில் நிறைய இடிஞ்சிருக்கும். ஸோ அந்த டைமில் நாங்கள் விழுந்து இந்த கோயிலில் வேலை வைப்போம். அவ்வளோ டஸ்ட்டே இந்த கோயிலில் இருக்காது, அவ்வளோ நாங்கள் க்ளீனாக வச்சுருப்போம். இப்போ திரும்பி இந்த கோயில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பராக எனக்கு சந்தோஷமாக இருக்குது அதுக்கு பார்க்கும்போது. ஓகே கைஸ், ஸோ கோயிலுக்கு வந்துட்டோம், விரத விட்டாச்சு. நீங்கள் போயிட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு போகிற வழியில் சாமி படத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகணும். ஸோ அதுதான். ஓகே கைஸ், நான் அப்படி வீட்டுக்கு போய் கண்டிப்பாக பண்ணுறேன். மித்த இடங்கள் எங்கேயுமே காமிக்கலை, ஏன்னா காமிக்க மாட்டேன். எனக்கு இது ஏன்னா அது மித்தவங்களுக்கு இதாகும், ஹேட் ஆகும். அதனால் ஃபுல் ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நம்ம ஊர் கோயிலில் ட்ரோன் ஷாட்டும் சினிமாட்டிக் ஷாட்டும் நான் கண்டிப்பாக எடுத்து வீடியோ போடுவேன். அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் வந்து சீரியல் லைட் மாட்டுறதுக்காக வந்திருக்காங்க. அது ஒன்று மாட்டிகிட்ருக்காங்க. ஸோ நான் காலைல பூஜை திங்ஸ்னால் எல்லாமே வாங்கி வச்சாச்சு. ஸோ பூஜை திங்ஸு என் கண்ணாடியை பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் மாதிரி இப்படி பார்த்தா ஃபுல்லாக வெயிலாக இருக்குது, ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ பூஜை திங்ஸ்னால் அப்போ தான் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னும் மதுரையில் வந்து வரல. அக்கா மச்சான் என்ன யாருமே வரல. அண்ணன் வந்திருக்கான், அண்ணி வந்திருக்காங்க இந்த வட்டம்.
ஸோ எனக்கு ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன் இருக்குன்ற மாதிரி தான். ஸோ வந்து ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணல, நிறைய விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்து கொடுக்குறாருன்னா அது வந்து காட் கிரேஸ், அவங்களோட இதில் தான் கொடுக்குறாரு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நம்ம சொல்லக்கூடாது, சாமி சரணம். நைட்டு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது எல்லாமே வீடியோ கிளிப் நான் ஆட் பண்ணுறேன். வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன், பசங்க எல்லாமே கேமரா எடுத்துகிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ லைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடு அழைச்சியாச்சு. இப்போ என்ன பண்ணால் வந்து சாமியை எடுத்துகிட்டு வரணும். அவங்க கார் வந்தால் தான் சாமி, ஏன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் தான் வைக்கலான்னு பார்த்தோம். சிலை கொண்டு வந்து அவங்களே பூஜை பண்ணுறேன்ட்டாங்க. ஸோ சிலை தான் எடுத்துகிட்டு சொல்லி வரேன்ட்டுருக்காங்க. சிலை, ஸ்பீக்கர் செட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுவுமே இப்போ எப்படி எடுக்கணும், கார் வந்து தான் போகணும். அப்படியே ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். அடுத்தபடியா சாம்சங் ஓடுது, காப்பரேட் விழுதானான்னு தெரில. விழுந்தா விழுந்து போட்டு பிரச்சனை கிடையாது. ஸோ தென் நம்ம ஃபைனலாக நம்ம எல்லாமே செட் பண்ணி முடிச்சிட்டோம். ஏதோ சரி, நானும் எங்கள் அம்மா அழுத்துட்டோம் அவ்வளோ நேரமாக. எல்லாமே இருக்க தானே செய்யும் விரதம் இருக்கிறவங்களுக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எங்களோட ஆசை எல்லாருக்காகவும் நான் தொட்டு வந்து இன்றைக்கி நான் ட்ரை பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கும். அவ்வளோதான். என்னவா பண்ணுற? ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. போதும், நல்லா ஊற்றி விடுங்க. போதும். குடும்பம் தண்ணி ஊற்றி இருங்க, வெயிட் பண்ணுங்க, வரேன் இருக்காரு அவரு. சரியா, நல்லா கலக்கி அண்டாக்களை கலக்கி போட்டு அடியில் மஞ்சள் வாங்க தினேஷ், வாங்க கையில் தான் இருக்கு.
சரணம். நாளாக எனக்கு ஒரு டவுட், இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு அது கிளாரிஃபை ஆச்சு. கன்னி பூஜையில் கண்டிப்பாக யாருக்காவது கருப்பசாமி வரும்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப ஆர்லியாக வேலையாக வெயிட் பண்ணினேன். அம்மாவுக்கு முதல்ல வந்துச்சு, அப்புறம் இன்னொரு ஐயாவுக்கு வந்துச்சு. ஸோ எதுவுமே எதிர்பார்க்குறேன் நாங்கள். ஸோ எல்லா வீடியோமே கிளிப்ஸும் எல்லாமே இருக்கும். நான் எல்லாமே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருந்திருப்பேன். அதை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு இது வந்து புதுசு. ஆக்சுவலாக வந்து நான் விரதம் இருந்து இந்த காப்பு கட்டி இந்த சட்டி எடுக்கிறது, நம்ம இந்த மாலை போடுறதுன்னா இதுவரை இருந்ததே கிடையாது. இதுதான் எங்களுக்கு முதல் அனுபவம். அது என்ன பண்ணோம் ஏது பண்ணோம்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து நான் கிட்டத்தட்ட 35 நாள் விரதம் இருந்தோம். 18ஆம் தேதி நம்ம வந்து மலைக்கு வந்து ஈவினிங் கிளம்புறோம். 19ஆம் தேதி கோயிலில் இருக்கணும். 20ஆம் தேதி நாங்கள் ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 35 டேஸ் கிட்ட தான் இந்த விரதம் இருந்திருக்கும் எங்களுக்கு. ஆனால் எங்களுக்கு அது ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம் தான். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட என்ன சொன்னாங்களோ எல்லாத்தையுமே, அதாவது பட்டக்கூத்து கிளாஸ் மாதிரி எல்லா இடத்துக்குமே பட்டக்கூத்து கிளாஸ் வந்து நடிக்கிறதுக்கு போவாங்க. அந்த மாதிரி நானும் வந்து எல்லா குருசாமி கிட்டையுமே கேட்டு நிறைய சாமி கிட்டே இந்த உங்கள்கிட்ட இவரை இருக்கட்டும். ஆக்சுவலாக இவரை எனக்கு ஒரு சீனியர் சாமி தான். ஸோ அவங்களால கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயமும் எது தப்பு பண்ணுறோம் எது தப்பு பண்ணக்கூடாதுன்றதை நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த ஒரு விஷயத்தில் விளாக்ல. தப்பு பண்ணால் ஸ்பாட்லேயே ஒரு தப்பு பண்ணேன், பல்காக வாங்கினேன் காலிலையும் கையிலையும். ஸோ அது வந்து சாமி சரம். ஸோ நம்ம எதாவது சொல்கிறோம்ல, ஐயப்பன் சாமி சும்மா இல்லைடா, நம்ம வந்து நம்ம எல்லாம் சொல்லுவாங்க, அது நமக்கு தெரியல. அது அனுபவிக்கும் போது தான் புரியுது எனக்கு அதோட அனுபவம் என்னன்றத. ஸோ ஓகே கைஸ், வந்து நிறைய சோதனை கொடுப்பாரு அப்படின்னு வேற சொல்லுவாங்க. ஸோ உங்களோட அனுபவம் சொல்லிடுங்க. அதாவது என்டையர்லி புதுசு. வீட்டில் வந்து இந்த மாதிரி பெருசாக ஃபீஸ்டிங் அந்த மாதிரிலாம் ஃபாஸ்டிங்கு, ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த விரதம் இதெல்லாம் வந்து இருந்ததே இல்லை. எந்த சாமிக்குமே மாலை போட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அப்பாவும் தம்பியும் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ மனப்பூர்வமாக ஒத்துக்கிட்டு பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ வித் ஆல் எல்டர்ஸ் பிளெஸிங். ஸோ ரொம்ப நல்லபடியாக அதே மாதிரிக்கே நான் இந்த வீடியோ மூலியமாக இந்த வீடியோ என்ன இந்த குருநாதர்கள் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப வந்து இந்த பணியை நல்லா பண்ணி கொடுத்ததுக்கு இதுவே நல்ல சரணம். ஓம் சாமி சரணம். ஸோ நன்றி ஆண்டவரே. ஸோ அவ்வளோதான் நல்லா சொல்ல முடியும். சாமி சரணம். ஸோ ஓகே கைஸ், அதே மாதிரிக்கா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். அடுத்த வீடியோ எங்கே கன்டினியூ பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அடுத்து மலைக்கு போகிற வீடியோ விளாக் தான் வரும். ஆக்சுவலாக இது எப்படி என்ன மாதிரி எடுக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் எனக்கு தெரில. பட் ஆனால் எடுக்கிறேன். அந்த வீடியோ அதை பார்ப்பீங்க. ஓகே கைஸ், நான் அதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். பாய்.